சாதி வரியை தூண்டியவர்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டியுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளர் வெற்றி மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசின் சாதனைகளுக்கு மக்கள் அளித்த அங்கீகாரம் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதிக்கு மிக அருகாமையில் ஒட்டியதை போலவே இருக்கின்ற கள்ளக்குறிச்சியில் ஒரு சோக சம்பவம் நடைபெற்றது. அது மிகப்பெரிய பூதாரமாக இந்தியா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவர்களை ஆட்டம் போட்டு உதாகாரமாக்கி ஏதோ பிரளயமே ஏற்பட்டு விட்டதை போல அவருடைய மாநிலங்களில் நடைபெற்றதையெல்லாம் மறைத்துவிட்டு இங்கே மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும், 40க்கு 40 வெற்றியை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டார்கள். அதுபோல் தேர்தலுக்கு 2 நாட்கள் முன்பாக சென்னையிலே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கொலை, அதற்கு அரசியல் சாயம் பூட்டப்பட்டு அதையும் அரசியலாக மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த தேர்தலில் ஆக்க முயற்சித்தார்கள். அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை தேடிக் கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்நாள் பூராவும் கடமைப்பட்டிருக்கிறது. எவ்வளோ துவற்றி அதுவரையில் பேசாத இழிமொழிகளெல்லாம் சொன்னார்கள். 10,500 பேர் மக்கள் தான் கொண்ட ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆள்வதா என்று ஜாதியை எல்லாம் தூண்டிவிட்டு பேசியவர்கள் முகத்திலே கரியை பூசியிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய, அதாவது மக்கள் எப்பொழுதும் தெளிவாக வாக்களிக்கக்கூடியவர் நாங்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள்.